இப்போ நம்ம வாலியும் சுக்ரீவனும் கிஷ்கிந்தையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து சுக்ரீவன் ரிஷ்யமுகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு முறை வந்து வாலி சுக்ரீவனும் சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாவில் அந்த கிஷ்கிந்தையில் மாயாவின்னு ஒரு மாபெரும் கிரகம் வருது. வந்து வாலி மேலேயும் சுக்ரீவன் மேலேயும் மோதனோன்னா இவங்க 2 பேரும் தூக்கி எறியப்படுறாங்க. மாயாவியோட சுற்றுவட்ட பாதையில் வாலியும் சுக்ரீவனும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாலி வந்து மாயாவியோடே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே சுக்ரீவன் திருப்பி கிஷ்கிந்தைக்கு தூக்கி எறியப்பட்டுறாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வாலி வந்து அந்த மாயாவியை வந்து அப்படி மோதி சுக்குநூறாக உடச்சதுக்கப்புறம் திருப்பி கிஷ்கிந்தைக்கு வரும்போது இங்கே இருக்கிற சுக்ரீவன் அப்படி தூக்கி எறியப்படுறாரு. அப்போ வந்து கிஷ்கிந்தைக்கு பக்கத்தில் மதங்க மகரிஷியோட அந்த ஏரியா இருக்குது. அதையும் தாண்டி அந்த சைடு போய் ரிஷ்யமுகம்ங்கிற ஏரியாவில் அந்த சுக்ரீவன் விழுகிறாரு. இப்போ இந்த சுக்ரீவன், அனுமர், இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 5 கிரகங்கள் வந்து அந்த ரிஷ்யமுகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் இப்போ வந்து ராமர் அந்த சுக்ரீவன் குரூப்பை இழுத்துக்கிட்டு கிஷ்கிந்தைக்கு வந்து வாலி போகும்போது பேக் சைடு போய் அப்படி மோதிடுறாரு. வாலி ஃப்ரண்ட்டில் போயிடுறாரு. ராமர் அப்படியே அந்த இழுவையில் இழுக்கப்பட்டு அப்படியே போய் வாலி மேலே மோதினதில் வாலி, ராமர், லக்ஷ்மணர் எல்லாம் சேர்ந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ இவங்க வந்து அப்படியே அந்த வாலி வந்து நொறுங்கி யூனிவர்ஸில் போய் அப்படி துல் ஆகிடுறாரு. இப்போ இங்கே வந்து ராமர், லக்ஷ்மணர் வந்து அந்த சுற்றுவட்ட பாதை, கிஷ்கிந்தையோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுக்ரீவன் உள்ளே வந்தவர் வந்து இன்னும் ஸ்டெடியாக சுற்ற ஆரம்பிக்கலை. ஒரு நிலை தடுமாறி அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. வாலியை சுற்றிக்கிட்டு இருந்த தாரைங்கிற கிரகமும் வந்து ஒரு ஆட்டமாக ஒரு ஸ்டெடியாக சுத்தாமல் அவங்களும் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அந்த சுக்ரீவன், தாரை, அங்கதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியாகி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி 4 மாதம் அப்படி வெளிவட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த லக்ஷ்மணன் வந்து திருப்பி வந்து இவங்க மேலே மோதினதில் இவங்க அங்கதன் இந்த குரூப், இந்த கிஷ்கிந்தை குரூப் வந்து 4 பக்கத்தில் செதறுது. வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எல்லாம் தெரிக்கிறாங்க. அந்த தெற்கில் போனது அனுமர்,